பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய புயல்கள் சைக்ளோன் டித்வா ஸ்ரீலங்காவை அடித்தது. மற்றும் சைக்ளோன் சென்யா இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் மலேசியா என்ற அந்த பகுதிகள் எல்லாம் ரொம்ப மோசமாக அடித்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் பார்த்துருக்குறோம். ஏறத்தாழ 1500 பேர் இறந்ததாக நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருகிறது. அவ்வளோ பேர் அவர்கள் உயிரை இழந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் அவங்க பாதிக்கப்பட்டு கை கால்கள் உடல் பாகங்கள் மிகவும் அடிக்கப்பட்டு அவங்க ஃபேட்டல் கண்டிஷனில் கூட ரொம்ப கிரிட்டிக்கலாக மருத்துவ துறைகளிலிருந்து மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணப்பட்டு கன்ஜஷன் அங்கே இருந்து அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க உள்ளமெல்லாம் உடைந்திருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது. ஸோ இதற்காய் நாம் அந்த இன்னும் கஷ்டப்பட்டுருக்கிற ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரும் நாம் இயேசு அழைக்கிறார் குடும்பமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். சின்சியராக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் மனதுருகி கேட்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு அழைக்கிறார் ஸ்ரீலங்கா டீம் இதற்கு முடிந்த அளவு உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நாம் முடிந்த இந்த ஜெபத்தை உள்ள ஆழத்திலிருந்து நம்ம செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் ஜெபத்தை கேளுமப்பா. நீர் நாங்கள் நேரடியாக அங்கே செல்ல முடியலனாலும் உம்முடைய தூதர்கள் வைத்து உம்முடைய வல்ல கரத்தை வைத்து இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த பகுதிகளில் உள்ள ஜனங்கள் படும் பாடுகளுக்கு மனமிறங்கி நீர் உதவி செய்யுமப்பா. இந்த நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளை பாரும் சுவாமி. சிறு பிள்ளைகளை பாரும், பெரியோர்களை பாரும் அப்பா. மனமிறங்கும். அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை நீர் இப்பொழுது கட்டளையிடும் ராஜா. பாதுகாப்பை கட்டளையிடும் அப்பா. உடல் பாகங்கள் எல்லாம் அதிசயமாக கட்டப்பட நீர் இப்பொழுது உன் கரத்தை வைத்து அவர்களை சுகமாக்கும்படி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, தண்ணீர் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் பிள்ளைகளுக்கும் நீர் சகாயம் செய்யும். அவளுக்கு தேவைகளை புதமாக சந்திக்குமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. உதவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம் கரத்தை நீட்டும். யாரையாவது கொண்டு அவர்களுக்கு போஷியும் சுவாமி. வேதத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறீரே, அப்படியே உன் பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்பா, உயிரை இழந்தவர்கள், அவர்கள் அன்பானவர்களை இழந்தவர்கள், அவர்களை கம்ஃபர்ட் பண்ணும், ஆறுதல் படுத்தும் சுவாமி. தனிமையாக தவிக்காதபடிக்கு நீர் உடைய பிரசனத்தை அவர்களை ஆதரித்து அவளை சுமந்து கொள்ளும் அப்பா. அவர்களுக்கு மீண்டும் வாழ்வாதாரத்தை கட்டித்தாரும். இழந்ததை எல்லாம் நீர் வீடு வசதிகளை நீர் கட்டித்தாரும் அப்பா. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு போஷி அப்பா. இனி இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் ஃப்ளட்டிங் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். இந்த பகுதிகளில் உடைய இரத்த கோட்டைக்குள் நீர் மூடி மறைக்கும்படி எடுத்துக்கொள்ளும் சுவாமி. நீர் மனமிறங்கும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு செயல்படுவீர் என்று விசுவாசிக்கிறோம். தயவான உங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்திலும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்த ஜெபத்திற்கு அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.